இந்த போரில் என்ன ஆச்சு, எதனால இப்படி கேசிங் பைப்பெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, என்ன காரணமாக இருக்கும், யார் காரணமாக இருக்கும், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனே உள்ள வீடியோக்குள்ளேயே இருக்குது. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் வாட்டர் டிவினர் திருச்செங்கோட்டு தீபக் பேசுகிறேங்க. இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த கேசிங் பைப் வந்து சரியாக சீட்டிங் பண்ணாதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. அது என்ன பிரச்சனை, அதை வந்து எப்படி இந்த பிரச்சனையை வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் கொடுத்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த போரில் என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா போர் போட்டு அந்த விவசாயத்துக்கு தோட்டக்காரர் வந்து பார்த்திங்கன்னா அதில் மோட்டர் இறக்கி தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு, விவசாயம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. மழை பெஞ்ச காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா கேசிங் பைப்பு கரெக்டாக கீழே சீட் பண்ணாத காரணத்தினால மேலேருந்து மண்ணெல்லாம் இடிஞ்சு உள்ளே விழுந்துருச்சு. கீழே வந்து கேசிங் பைப் எப்போவுமே பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி பாறையில் கேசிங் பைப் சீட் பண்ணணும். இந்த காக்கா மதுரு, இந்த மாதிரி தரிசு மண், அந்த மாதிரி பாறை இல்லாத பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கேசிங் பைப்பை சீட் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி மழை பெஞ்ச காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டுரும். இப்படி ஏற்பட்டுச்சுன்னா மோட்ரு நம்ம உள்ளே இருக்கும்போது இந்த மாதிரி உள்ளே இடிஞ்சு விழுந்து மோட்டரை எடுக்க முடியாத சூழ்நிலை கூட உருவாகிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கேசிங் பைப் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நல்ல ஒரு அளவுக்கு கெட்டி பாறை வந்ததுக்கப்புறம் அது வரைக்கும் கேசிங் பைப்பு வைக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே ஏற்படாமல் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த கேசிங் பைப்பு இந்த மாதிரி ஆனதுனால இதை வந்து எப்படி நம்ம சரி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேசிங் பைப்பை ஃபுல்லாக மேலே இழுத்துறணும். இழுத்துட்டு ஒன்றா ப்ளஸ்ஸிங் விடணும். அப்படி இல்லைன்னா இழுக்க முடியாத பட்சத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 8 இன்ச்சு பிட்டை போட்டு கேசிங் பைப்பை அடித்து நொறுக்கி உள்ளே தள்ளி விட்ருவாங்க. உள்ளே தள்ளி விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளஷிங் பண்ணும்போது அந்த உடஞ்ச பைப்பு துகள் எல்லாமே வெளியே வந்துடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 7 இன்ச்சு கேசிங் பதிலாக வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு கேசிங் வச்சுருவாங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 6.5 போருக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு கேசிங் பைப் இறக்குவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இழுத்து அது கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, மறுபடியும் கூட நம்ம 7 இன்ச்சு கேசிங் பைப்பு இறக்கலாம். ஆனால் இழுத்து வரல அப்படின்னா நம்ம வந்து 8 இன்ச்சு பிட்டை போட்டு கடைஞ்சி அந்த பைப்பெல்லாம் நுணுக்கி விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு கேசிங் பைப் வச்சுருவாங்க. சரிங்களா? இப்போ கேசிங் பைப் இழுத்து பார்க்குறது அப்படின்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி இழுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிட்டு இருக்குது பார்த்திங்களா கீழே கேமரா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி சாக்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த சாக்கை வந்து பார்த்திங்கன்னா நாராக கிழிச்சு விட்டு கீழே வந்து பிட்டில் ஃபுல்லாக சுற்றி விட்டு அப்படியே ராடில் செட் பண்ணி கீழே இறக்குவாங்க. கேசிங் பைப்பு உள்ளே ஓரளவுக்கு நல்லா உள்ளே போக தண்ணி ராடு உள்ளே இறக்கும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாக போய் அது கெட்டியாக பிடிச்சிக்கும் கேசிங் பைப்பு. அப்படி பிடிச்சிக்கும் போது பார்த்திங்கன்னா அது இப்போ தெரியுது பாருங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி சாக்கு தான். அந்த கேசிங் பைப் உள்ளே எவ்வளோ தூரம் உள்ளே போக முடியும் போய் ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக பிடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ராடை மேலே தூக்கும்போது பைப் வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒரு சில இடத்துல வரும், ஒரு சில இடத்துல வராமல் போகும். வராமல் போயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை தான். மறுபடியும் நம்ம பைப்பெல்லாம் உள்ளே நுணுக்கி விட்டு மறுபடியும் ப்ளஸ்ஸிங் பண்ணிவிட்டு வேறு 10 இன்ச்சு கேசிங் வைக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை சப்போஸ் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட் தான், அந்த விவசாய தோட்டத்துக்காரருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட் தான், செலவு வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் இந்த இடத்துல நம்ம பைப் வரல அப்படின்னா செலவு அதிகமாக இருக்கும். இந்த இடத்த இழுக்கும்போது பைப் வந்துருச்சு, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த மாதிரி நம்ம அந்த சாக்கை வச்சு கட்டி உள்ளே விட்டு இழுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பைப்பு செட்டாக வந்துருச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 30 அடி கேசிங் பைப் போட்டிருந்தாங்க. ஆனால் கரெக்டாக நல்லா சீட் ஆகலை. அதனால் ஃபுல்லாக அந்த 30 அடி பைப்பை உருவி எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்கும் கீழே பாறை எந்த அளவுக்கு கீழே போகுதோ அந்த அளவுக்கு ட்ரில் பண்ணிவிட்டு கேசிங் பைப் இறக்கலாம் அப்படின்ட்டு ட்ரில் பண்ணுறாங்க. அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-45 அடி வரைக்குமே லூஸ் பண்ணவே போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்த 50 அடி கேசிங் பைப்பை போட்டு கீழே நல்லா கெட்டி பாறை வந்துருச்சு. அப்புறம் 50 அடி கேசிங் பைப்பை போட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸிங் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சரிங்களா? இப்போ நம்ம இந்த இடத்த கேசிங் பைப்பு இறக்கி கொடுத்துட்டு ப்ளஸ்ஸிங் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த போர்லேருந்து கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு 1.25 தண்ணி ஆயிருந்துருக்குது ஃபஸ்ட்டு ட்ரில் பண்ணும்போது. இப்போ அதில் வந்து ஃபர்தராக மறுபடியும் மோட்டர் இறக்கி விவசாயத்துக்காக தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சரிங்களா? அதாவது இந்த பதிவில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ட்ரில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கேசிங் பைப்பு எப்போவுமே ஓரளவுக்கு கெட்டிப்பாறை வர தண்ணி ட்ரில் பண்ணி அதுக்கு மேலே வந்து கேசிங் பைப்பு நிறுத்திடணும். சரிங்களா? ஏன்னா அந்த கேசிங் பைப்பு தான் நம்மளோட மோட்டர் வெயிட்டு பைப்பு கேபிள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேசிங் பைப்பு தான் ஃபுல்லாகவே தாங்கிட்டுருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கெட்டிப்பாறையில் இருந்தால் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணும், தாங்கி பிடிக்கும். இல்லை அப்படின்னா உள்ளே இறங்கிடும். உள்ளே ஓரளவுக்கு இறங்கி மேலே இருந்துச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை, எடுத்துடலாம். ஃபுல்லாகவே
தபுக்குன்னு உள்ளே உளுந்துருச்சுனாவே ஒரு பிரயோஜனம் இல்லை, எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷன் போயிடும். அந்த மாதிரி பிரச்சனையை தடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெட்டிக்கல் வரந்தேன்னு ட்ரில் பண்ணி கேசிங் பைப் வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு போர்வெல் அமைக்கிறதுல, நீரோட்டம் பார்க்கறதுல வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது, டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்ணுவோம். சரிங்களா? நீரோட்டம் பார்த்துட்டு போர்வெல் அமைக்கிறதுக்கு முன்னாடி சந்தேகம் இருந்தாலும் அந்த இடத்த நீங்கள் ஒரு வீடியோ இல்லை ஒரு ஃபோட்டோ எடுத்து செக் பண்ணால் நாங்கள் ஆன்லைன் மூலியமாகவே அந்த இடத்த எவ்வளோ நீர் வரும், எவ்வளோ ட்ரில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் செக் பண்ணி சொல்லிடுவோம். சரிங்களா? ஸோ இது போன்ற நம்மளோட வீடியோ மெம்மேலும் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறை குறைகள் ப்ளஸ் ஆர் மைனஸ் நமக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு புது அனுபவம் கிடச்சி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவோம். அது வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை கூட அமையலாம். சரிங்களா? அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.